அப்சரா கிளாசிக் சேனல். தற்கொலை செய்து கொண்டவர்களுக்கு தை அமாவாசை காலத்தில் தர்ப்பணம் கொடுக்கலாமா? தை அமாவாசையில் செய்ய வேண்டிய 3 முக்கிய விஷயங்களை தெரிந்து கொள்ளுங்கள். இந்த ஆண்டு தை மாதம் அமாவாசை இன்றைய தினம் புதன்கிழமை அனுசரிக்கப்படுகிறது. நேற்றைய தினம் இரவு 8:10 மணி முதல் இன்று இரவு 7:21 மணி வரை அமாவாசை இருக்கிறது. எனவே காலை 6 மணி முதல் 7:20 மணி வரை, காலை 9 மணி முதல் 11:55 மணி வரை தர்ப்பணம் செய்யலாம். மாலை விளக்கேற்றி வழிபடும் நேரம் 6 மணி முதல் 7 மணி வரை ஆகும். காசி கயாவில் முன்னோர்களுக்கு வழிபாடு செய்வது மிகவும் விசேஷமானது. கயாவில் பெருமாளை சாட்சியாக வைத்து பிண்டம் வைத்து வழிபட வேண்டும். காசியில் சிவபெருமானை சாட்சியாக வைத்து வழிபாடு செய்ய வேண்டும். பிண்ட தர்ப்பணத்தை எங்கு செய்தாலும் காசி கயா என நினைத்துதான் செய்ய வேண்டும். இந்த ஆண்டு அமாவாசை அன்று பெருமாளுக்குரிய திருவோண நட்சத்திரமும் வருகிறது. எனவே பெருமாளை மனதில் நினைத்து கொண்டு தர்ப்பணம் செய்யலாம். ஒரு வீட்டில் அப்பா இருக்கிறார், அம்மா இல்லை என்றால் அந்த அம்மாவுக்கு அப்பா திதி கொடுக்கலாம். ஆனால் மகன் கொடுக்க தேவையில்லை. ஒருவேளை அப்பா கொடுக்கவில்லை என்றால் மகன் தனது அம்மாவுக்கு தர்ப்பணம் கொடுக்கலாம். தற்கொலை செய்து இறந்தவர்களுக்கும் தர்ப்பணம் கொடுக்கலாம். அவர்கள் ஆன்மா சாந்தியடைய வேண்டும் என வேண்டிக் கொண்டு தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். சூரிய பகவானிடம் என் முன்னோர்கள் எங்கிருந்தாலும் அவர்களை பாதுகாப்பாக பார்த்து கொள்ளுங்கள். நான் கொடுத்த இந்த சின்ன எள் தண்ணீர் விஷயத்தை அவர்களிடம் சேர்த்து விடுங்கள் என பிரார்த்தனை செய்துவிட வேண்டும். தை அமாவாசை நாட்களில் தர்ப்பணம் செய்ய வேண்டும். மதியம் இலை போட்டு படையலிட வேண்டும். மாலையில் விளக்கேற்ற வேண்டும். இந்த 3 விஷயங்களை செய்ய வேண்டும். அப்சரா கிளாசிக் சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.